வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்பன்னா, உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாம் டைம்ல தான் டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வருவாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. அது இல்லாம நானே வந்து என்னோட சேனல்ல வந்து சொல்லியிருக்கேன். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து அதுக்காக சம்மர் ஸ்லாம்க்கு முன்னாடி நடக்க போற சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டா இருக்கட்டும், இல்ல மனி இன் த பேங்கா இருக்கட்டும், இல்ல நைட் ஆஃப் சாம்பியனா இருக்கட்டும், இந்த எந்த விதமான பேப்பர் வியூக்குமே ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டாரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாம் டைம்ல தான் வருவாரு. அப்பதான் டபிள்யூடபிள்யூ வந்து அவருக்கான ஸ்டோரி லைன வந்து பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால மேபி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் டைம், அதாவது சம்மர் ஸ்லாம் அந்த டைம்ல தான் மேபி வருவார் அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்பட்டுச்சு. அதாவது எல்லா இன்டர்நெட்லயுமே அதிகமா சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்ப போற ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்நெட்ல வைரலா போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடியே வந்து டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்துருவாரு அப்படிங்கிற மாரி இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்ல பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு நண்பா. இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டா மேபி அதிகமான ஷோஸ் எல்லாம் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது ஒரு 99% வந்து உண்மைதான் அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படுது நண்பா. அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிர்றேன். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வரார் அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து எந்த ஒரு பிராண்டுக்கு வந்து ரிட்டர்ன் வந்தா நல்லாருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இப்ப போறது என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாரும் அதிகமா சொல்றது என்ன கேட்டா, அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்மாக் டவுனுக்கு வந்தா நல்லாருக்கும், ஸ்மாக் டவுனுக்கு வந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவீங்க. ஆனா ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து டிராஃப்ட்ட வந்து இன்ன வரைக்கும் டபிள்யூடபிள்யூ வந்து நடத்தாம இருக்காங்க. அது மேபி டிராஃப்ட்ட வந்து எப்போ டபிள்யூடபிள்யூ நடத்த போறாங்க அப்படின்னு கேட்டா, சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்க போற ஸ்மாக் டவுன்ல வந்து நம்மளோட டபிள்யூடபிள்யூ வந்து டிராஃப்ட்ட நடத்த போறாங்களாம். அந்த டிராஃப்ட்ல கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எந்த பிராண்டுக்கு போவார் அப்படின்னு கேட்டா, ஸ்மாக் டவுனுக்கு தான் அப்படிங்கிற மாரி அதிக பேர் வந்து நீங்க சொல்லுவீங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ பொறுத்தவரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்மாக் டவுன்லயே இருந்து நீங்க எல்லாருமே பழகிட்டீங்க. ஆனாலும் இந்த தாட்டி வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து ரோமன் ரெயின்ஸ வந்து எங்க டிராஃப்ட் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டா, ஸ்மாக் டவுன்ல இருந்து ராக்கு, அதாவது மண்டே நைட் ராக்கு வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து இந்த வருஷம் வந்து டிராஃப்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்ததோ, அது 2020ல வந்து சம்மர் ஸ்லாம் டைம்ல தான் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்தாரு. அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எந்த பிராண்ட்ல இருக்காரு அப்படின்னு கேட்டா, முழுக்க முழுக்க நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் எந்த பிராண்ட்ல இருக்காருன்னா, ஸ்மாக் டவுன்ல தான் இருக்காரு. அதாவது ராக் எப்போ போவார் அப்படின்னு கேட்டா, எப்பயாவது, அதாவது ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசை ஒரு நாளைக்கு மட்டுமே தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த மண்டே நைட் ராக்கு போறாரு. அதனால மேபி இந்த வருஷம், அதாவது 2025ல டிராஃப்ட் நடக்க போகுதுல்ல, சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்க போகுதுல்ல, அந்த டிராஃப்ட்ல வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், அதாவது ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை வந்து டபிள்யூடபிள்யூ வந்து அஃபிஷியலி மண்டே நைட் ராக் வந்து டிராஃப்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படுது. சரி ப்ரோ, அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா, உண்மையான ரீசன் வந்து எதுவுமே அங்க கிடையாது நண்பா. அதாவது பிராக்டிகலா சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸோட ஃபியூட் வந்து யார் கூட போகுது அப்படின்னு கேட்டா, ரோமன், சிஎம் பங்க், செத், பிரான் பிரேக்கர், இவங்க 4 பேத்துக்குள்ள தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடு போய்க்கிட்டு இருக்கு. அது இல்லாம நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எதுக்கு இப்போ அதிகமான ஒரு ஃபியூடு போக போறாரு அப்படின்ட்டா, செத் ரோல்ஸ், பிரான் பிரேக்கர், பால் ஹேமன், அதாவது நம்முடைய என்னோட முதுகுல குத்துன என்னோட நண்பன் சொல்லி என் கூடயே இருந்து என்னோட முதுகுல குத்துன செத் ரோல்ஸு, அது இல்லாம என்னோட விசுவாசின்னு இருந்துக்கிட்டு என்னோட ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாலாட்டிக்கிட்டு இருந்த ஒரு நன்றி கெட்ட நாயான பால் ஹேமன், அது இல்லாம இன்னொருத்தன் வந்து, அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிற, அதாவது என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிற ஒரு புள்ள பூச்சினா அது யாரு அப்படின்னு கேட்டா, நம்முடைய பிரான் பிரேக்கர். இவங்க 3 பேத்தையுமே முடிச்சு கட்டணும் அப்படின்னு கேட்டா, அது என்னால மட்டும் தான் முடியும். இவங்க 3 பேருமே எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து 3 பேருமே இப்போ வந்து மண்டே நைட் ரால தான் இருக்காங்க. அதனால மேபி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த இயர் வந்து மண்டே நைட் ராக்கு தான் டிராஃப்ட் ஆவறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. ரோமன் ரெயின்ஸ் அஃபிஷியலி எப்போ டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வரப்போறாரு அப்படின்னு கேட்டா, அதாவது இப்போ வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் வந்து நடக்க போகுது. அது மேபி எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டா, மே மாதம் 24ஆம் தேதி வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் நடக்க போகுது. சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து நம்மளோட டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து மேபி புக் பண்ணியிருக்காங்க. அது மேபி என்ன மேட்ச் அப்படின்னு கேட்டா, சிஎம் பங்க், செமி ஜெயின் வெர்சஸ் செத் ரோல்ஸ், பிரான் பிரேக்கருக்கான ஒரு டாக் டீம் மேட்சை வந்து நம்மளோட டபிள்யூடபிள்யூ வந்து அஃபிஷியலி புக் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த மேட்ச்சில் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவங்கள், மிகப்பெரிய ஒரு பிரளயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. மேபி இந்த மேட்சே வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோட மெயின் ஈவெண்ட்டாக கூட மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது அப்படி ஒரு வேளை இந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக நடக்குது அப்படிங்கிறப்ப, இதில் வந்து நம்மளுடைய சேமி ஜெயின் வந்து
அநேகமாக நம்மளுடைய சிஎம் பங்குக்கு வந்து ஆப் அடிச்சுட்டு நம்மளுடைய சேமி ஜெயின் வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் செத்தரோன்ஸோட அந்த ஒரு டீமில் வந்து மேபி இணைஞ்சிருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமான ஒரு ரூமர்கள் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாகவும் போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் மிகப்பெரிய ஒரு சோர்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளுடைய சேமி ஜெயின் தான் வந்து அதாவது அந்த பிராண்ட் பிரேக்கர் செத்தரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து 3வது நம்பராக சேர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. மேபி ஒருவேளை நம்மளுடைய சேமி ஜெயின் வந்து நம்மளுடைய செத்தரோன்ஸ் பிராண்ட் பிரேக்கரோட அந்த ஒரு டீமில் போய் மேபி இணைஞ்சிட்டார் அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் நடக்க போகிறோம். அதாவது சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்க வேண்டிய ஃபஸ்ட் மண்டே நைட்டாக இருக்குல்ல, அதில் வந்து நம்மளுடைய அதாவது 26ஆம் தேதி நடக்க போகுது. 26ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராக் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது மேபி எதுக்காக அப்படின்னு கேட்டால் திரும்பி நம்மளுடைய சேமி ஜெயின் வந்து எதுக்கு வந்து சிஎம் பங்கு கூட இருந்து ஒரு டாக் டீமாக இருந்துட்டு எதுக்கு சிஎம் பங்குக்கு துரோகம் பண்ணிவிட்டு அதாவது நம்முடைய சேமி ஜெயின் வந்து எதுக்கு வந்து செத்தரோன்ஸ் பிராண்ட் பிரேக்கரோட அந்த ஒரு டீமில் போய் எதுக்கு சேர்ந்தார் அப்படிங்கிறதுக்காகவும் அதாவது அந்த ஒரு டிஸ்கஷனுக்காகவும் அது இல்லாமல் நம்மளுடைய சிஎம் பங்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் இணைஞ்சு நம்மளுடைய செத்தரோன்ஸ் பிராண்ட் பிரேக்கர் சேமி ஜெயினை வந்து பழி வாங்கிறதுக்காக கூட மேபி அந்த மண்டே நைட் ராக் வந்து நம்மளோட அதாவது சிஎம் பங்குக்கு வந்து உதவி பண்ணுறதுக்காக மேபி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 26ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது மேபி எதுக்காக அப்படின்னு கேட்டால் நம்மளோட டபிள்யூட இப்போ ஒரு கரண்ட் பிளான் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது சேமி ஜெயினை தான் அதாவது செத்தரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இணைக்கிற மாதிரி வந்து டபிள்யூ வந்து இப்போ வந்து ஒரு ஃபியூட் கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வந்து 26ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராக் வருவார் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ சொல்கிறாங்க. அதனால் இப்போ வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து சவுதி அரேபியாவில் வந்து நைட் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையும் நடத்துகிறாங்க. மேபி அந்த பேப்பரியில் வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபைட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் மேபி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதாவது சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு வந்து பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக கேட்பாங்க. அதனால் மேபி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வந்து சவுதி அரேபியாவில் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்சோ இல்லை ஒரு டாக் டீம் மேட்சோ மேபி விளையாட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ வந்து இப்போ ஒரு பிளானில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மேபி சொல்லப்படுது. மேபி அது வந்து நம்மளுடைய அதாவது நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் செத்தரோன்ஸுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கூட மேபி இருக்கலாம். இல்லை அப்படி இல்லாதப்போ வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் நம்மளுடைய சிஎம் பங்குக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கலாம். இல்லாமல் ஒரு டாக் டீம் மேட்ச் கூட அதாவது இப்போ வந்து ரோமன் சிஎம் பங்கு விசஸ் செத்தரோன்ஸ் பிராண்ட் பிரேக்கருக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் கூட மேபி அந்த நைட் ஆஃப் சாம்பியனில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி அதாவது 26ஆம் தேதி ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது நண்பா. மேபி இதில் வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவங்கள் நடந்தால் ரோமன் ரெயின்ஸ் வந்து 26ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸு அவர் தான் சொல்லியிருக்காரு. அதாவது அவரோட இன்ஸ்டாகிராமில் ரோமன் ரெயின்ஸை சொல்லியிருக்காரு. அதாவது 26ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் அதாவது 26ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு ரோமன் ரெயின்ஸ் வராருல, அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜூன் 7ஆம் தேதி வந்து மணி இந்த பேங்க் வந்து நடக்க போகுது. ஜூன் 7ஆம் தேதி மணி இந்த பேங்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கிற ஃபஸ்ட் மண்டே நைட் ராக் வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து அஃபிஷியலாக வந்து ரோமன் ரெயின்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மேபி எதுக்காக கேட்டால் அதாவது ஜூன் 7ஆம் தேதி வந்து மணி இந்த பேங்க் நடக்குது. மணி இந்த பேங்க் முடிஞ்சு நடக்க போகிற மண்டே நைட் ராக் அதாவது 9ஆம் தேதி நடக்க வேண்டிய மண்டே நைட் ராக் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூ வந்து அஃபிஷியலி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து நைட் ஆஃப் சாம்பியனுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூட் அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூ வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து நைட் ஆஃப் சாம்பியன் வந்து ஃபைட்டிங் பண்ண வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதனால் மேபி அந்த அதாவது 9ஆம் தேதி நடக்க வேண்டிய மண்டே நைட்டில் வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து யார் கூட மேபி நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து மோத போகிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு விளக்கத்தை வந்து அந்த மண்டே நைட்டாலே வந்து நம்மளுடைய டபிள்யூ கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாம் டைமில் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு. ஆனால் டபிள்யூ வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வந்து டபிள்யூக்கு ரிட்டர்ன் கொண்டுட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வராரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வராரா வரல அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். அது இல்லாமல் இப்போ ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்தார்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து எந்த பிராண்டுக்கு போவார் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வந்து எந்தெந்த டேட்டுக்கு வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வரப்போகிறாரு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.